டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். கூற்று: எந்த ஒரு குடிமகனுக்கும் இந்தியாவின் நிலப்பகுதியில் சுதந்திரமாக செல்லவும் அல்லது குடியமரவும் வசிக்கவும் உரிமை உண்டு. காரணம்: இந்த உரிமையானது பெருவாரியான பொதுமக்களின் நலன் கருதியும் எந்த தாழ்த்தப்பட்டோரின் நலன் கருதியும் அரசு விதிக்கும் நிபந்தனை வரையறைகளுக்கு உட்பட்டது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் ஏயின் சரியான விளக்கம் ஆகும். பின்வரும் கூற்றுகளில் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையின் தவறான ஒன்றாகும். ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் கிளர்ச்சியை கட்டுப்படுத்த அரசியல் மற்றும் இராணுவ தலையீட்டை கொண்ட முன்முயற்சி இராஜதந்திரத்தை ஊக்குவிக்கிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் நோக்கங்கள் 1 மற்றும் 2 சரி. மனித உரிமைகள் பிரச்சினைகளை முழுமையாக கையாளக்கூடிய நிறுவன ஏற்பாடுகளை வலுப்படுத்துதல். அரசாங்கத்தை சாராமல் அதிகப்படியான குற்றச்சாட்டுகளை ஆராய்தல். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். சட்டத்தின் பெயர் இயற்றப்பட்ட ஆண்டு. மருத்துவப்படியான கருக்கலைப்பு சட்டம் 1971. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. மாற்றுத்திறனுடையோருக்கான உரிமைகள் சட்டம் 2016. மனநல பராமரிப்பு சட்டம் 2017. 4123. பின்வருவனவற்றில் எது எவை சரியான இணைகள்? 1 மற்றும் 2. 5வது சட்ட ஆணையம் KVK சுந்தரம். 10வது சட்ட ஆணையம் நீதியரசர் KK மேத்யூ. கூற்று: அரசமைப்பின் பிரிவு 121 உச்சநீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நீதி பணியாற்றுகின்ற போது அவர்களின் நடத்தை குறித்து பாராளுமன்றம் விவாதிப்பதை தடை செய்கிறது. காரணம்: பிரிவு 121 நோக்கமானது நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதாகும். கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி, மேலும் காரணம் ஆர் கூற்று ஏக்கான சரியான விளக்கம். கூற்று: பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியல் ஆகியவற்றில் கூறப்படாத இனங்கள் தொடர்பாக சட்டம் இயற்றும் முழு அதிகாரத்தினை பாராளுமன்றம் கொண்டுள்ளது. காரணம்: அரசமைப்பின் 8வது அட்டவணை மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. சட்ட விதிகளை பொறுத்துக. தணிக்கை மற்றும் கணக்கு பஞ்சாயத்து விதி 243 ஜே. இடஒதுக்கீடு தொடர்புடைய பஞ்சாயத்து விதி 243 டி. பஞ்சாயத்து தேர்தல் விதி 243 கே. கிராம சபை விதி 243 ஏ. 2341.